கோலிவுட் வரலாறே கலங்க போகுது. ரஜினி தான் ஒரே நடிகர் இந்த மாஸ் ரெக்கார்டை பண்ண போறாருன்னு தெரியுதா? இப்போ வர்ற அப்டேட் உங்களை அதிர்ச்சியடைய வைக்கும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ். இன்று நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வந்திருக்கும் கூலி படம் அசால்ட்டாக 525 கோடியை குராஸ் பண்ணிருச்சு. நேத்து விநாயகர் சதுர்த்தி காரணமாக நார்த் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஜம்ப் வந்திருக்குது. தமிழ்நாட்டில மட்டும் 180 கோடி வசூல் பண்ணிருச்சு. இப்போ படம் 200 கோடி நோக்கி பாயுது. இந்த வாரம் சனி ஞாயிறு கிழமைகள்ல கிரவுட் இன்னும் அதிகரிச்சா பக்கா 200 கோடியை அடிச்சிடும். அப்படின்னா ஜெயிலர் படத்தையே பின்னுக்கு தள்ளி கூலி புதிய வரலாறு படைக்கும். முக்கியமா சொல்றேன், இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 200 கோடி அடிச்ச ஒரே படம் ஜெயிலர் தான். இப்போ கூலி அந்த லெவலை தொட்டுடுச்சுன்னா தமிழ்நாட்டில் 2 முறை 200 கோடி வசூல் படத்தை கொடுத்த ஒரே நடிகர் பட்டியலில் ரஜினிகாந்த் தான் இருப்பாரு. நீங்க பார்க்கலாம், கடந்த 7ல இருந்து 8 வருஷமா இந்த நடிகர்களோட படம் தான் அதிக வசூலு. ரஜினிக்கு ஆந்திரா கர்நாடகால மட்டும்தான் வசூல் வருது. தமிழ்நாட்டில் அவர் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் அப்படின்னு சொல்லுறாங்க. நான் ஓப்பனாவே சொல்லுறேனே, விஜய் அஜித் சார் அவங்களோட படம் தான் தமிழ்நாட்டில் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி ஓப்பனிங் எல்லாம் ஓகே தான். லாங் ரன்ல ஃபேமிலி ஆடியன்ஸ், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ், ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாம் மட்டும் ரஜினி படம் தானே அதிகம் சப்போர்ட். ஆனா லாங் ரன்ல மற்ற நடிகர்களுக்கு கூட்டம் உள்ள வராங்களா? கிரவுட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னா இல்ல. லாங் ரன்ல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ், ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாம் மட்டும் ரஜினி படம் தானே அதிகம் சப்போர்ட் பண்ணுது. ஓப்பனிங்ல வேற நடிகர்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனா நீண்ட ஓட்டத்தில் படம் ஸ்ட்ராங்கா நிற்க வைக்கிறது ரஜினிக்கு மட்டும் பாசிபிள். அதனால தான் தமிழ்நாட்டில 2 முறை 200 கோடி வசூலை குவிக்கிறது ரஜினிக்கு மட்டும்தான் சாத்தியம்னு சொல்லப்படுது. அப்படின்னா இந்த வார இறுதிக்கே கூலி 200 கோடியை அடிச்சிடுச்சுன்னா அது பக்காவா தமிழ் சினிமா வரலாறே மாறும். உங்க கருத்து என்ன? இந்த ரெக்கார்டை வேற யாராவது பண்ண முடியுமா? இல்ல ரஜினி தான் ஒரே மாஸ்கிங்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.